வெல்கம் டு தொட்ட பெட்டா. அங்கே இருக்கு பாருங்க தொட்ட பெட்டா. அற்புதம் இந்த பக்கம் இருக்குதுங்க, அந்த பக்கம் முஸ்டாஃபி மூமெண்ட்டு பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல எல்லாமே. நல்லா சூடாக தான் இருக்குது, கண்ணாடியே சூடாக இருக்குதுங்க. பாருங்க சும்மா கலர் கலராக இருக்குது. நிறைய கடை, பொம்மை கடை. நாமதான் வாங்கலாமா? டேய் வாடா கம்பெனி ஜேசிபி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விண்டேஜ் வில்லன். இது நம்மளோட புது சேனலில் ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம மருதமலைக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம் லாஸ்ட் வீக்கு. மார்கழி மாதத்து சம்திங் போடுறோம் ஒன்றுங்க, அந்த அன்னைக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், இன்னும் எடிட்டே பண்ணல ஆக்சுவலி வீடியோ. இதுக்கப்புறமேல எடிட் பண்ணணும், டைம் இல்லைங்க. பயங்கரமாக இந்த வீக் ஃபுல்லாக ஒர்க்குன்ட்டு போயிட்டுச்சா, அதனால் வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் எடிட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எப்படி தான் வரும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு வேளை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். மேலே இருக்கிறவ தெரியல. ஆமாம், என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு அது எப்பயுமே அது அப்படி தான் நடக்குது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளுமையான குன்னூர் இல்லை ஊட்டியை நோக்கி வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில் எங்கேங்க அப்படின்னா வந்து ஆமாம் உல்லாசமான அது தப்பாக போயிடும். சரி, உல்லாசம்னா இந்த ஜாலி அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில் வந்து என்ன பிளான் அப்படின்னா வந்து அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா நீ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் எங்கே போகிறோம்? அது பொட்டானிக்கல் கார்டனுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பொட்டானிக்கல் கார்டன். இது என்ன மந்த்து? டிசம்பர் மந்த்து. நல்லா குழுன்னு இருக்கும் அப்படின்னு நம்பி நாங்கள் போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, சுற்றி நம்ம போட்டு வீட்டில் இருக்கும்போது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் அதான் ஒரே வண்டிகள். காலையில் பயங்கரமான குளிர். சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்குது போகிற வழியிலேயே. நாங்கள் மேட்டுப்பாளையம் தாண்டி இப்போ எங்கே நின்றுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரூட்டில் தான் இப்போ போக போகிறோம். வரும்போது வந்து குன்னூர் ரோட்டில் வரலான்னு சொல்லி ஒரு பிளானு. சரி, இப்போ கோத்தகிரி ரூட்டில் வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் வந்து அந்த முன்னாடி இருக்கும், அது பேர் என்ன, செக் போஸ்ட்டு. ஸோ இப்போ தான் அதை தாண்டி வந்து நின்றுருக்கோம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே என்னென்ன இருக்கோ அதெல்லாம். ஆனால் ஒன் டே தான் இன்னைக்கு போகிறோம். காலையில் இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 10:40 ஆச்சுங்க. போயிட்டு சாயந்தரம் ஒன் டே ட்ரிப்பு திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது எங்களுக்கே தெரியாது. ஆனால் காலை வேணால் வலிக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், சரி, ஓகேங்க. நாங்கள் அப்படியே போகும்போது என்னென்னலாம் நடக்கிறது என்பதை தங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், நம்ம வந்து மலையே ஏற ஆரம்பிச்சாச்சு. இதில் தாங்க போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இப்போ தான் மேலே ஆரம்பிச்சிருக்கோம். மேலே சூப்பராக இருக்குண்ணா. அதோட பயங்கரமாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு மார்ச்சில் மேலே வந்திருந்தோம். பயங்கரமான ஒரு காஞ்சு போய் கிடந்துச்சு அப்போல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இருக்குதுங்க. பச்சை பசங்க போய் வர பச்சை புல்லு கூட தீ பிடிச்சிரு அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா பயங்கர அருமையாக இருக்குதுங்க. வேறு எப்படி இருக்குதுங்க, வேறு சும்மா பச்சை பசங்க இருக்குதுண்ணா, பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுது. அது அதோட அருமையாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் வத்தி போய் கிடந்துச்சு. இப்போ தான் பயங்கரமான இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்குதாங்க. போட மாதிரி எடுத்து ஓடும் இல்லையா. ஸோ அதில் இவன் உங்களுக்கு காற்றடிக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஓட பேசுவேன் இல்லையா, மைக்கு வேறல டேரெக்டாக நான் ஹெல்மெட்டுக்குள்ளேருந்து வேறு பேசிகிட்டு இருக்கேன். அது எப்படி கேட்க போகுதுன்னு வேறு தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே, சாட்டர்டே நேற்று முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே. நாளைக்கு ஆக்சுவலி கவர்மெண்ட் லீவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு டிராஃபிக்குங்க. ஆனால் கூட்டமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் மேலே போக தான் ஒவ்வொரு வண்டியும் வந்துகிட்டே இருக்குது. வண்டி வர தான் மேலே கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஆமாம், கீழே வந்து அந்தளவுக்கு டிராஃபிக்கில் நாங்கள் வேகமாக வந்ததுனாலே ஒன்றும் தெரில. கீழே அந்தளவுக்கு பெருசாக டிராஃபிக்லாம் இல்லை. ஆனால் மலை மேலே ஏற ஆரம்பித்த உடனே வந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, அப்படி தான் இருக்கும். லீவ்னா எல்லோரும் அப்படி தான் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
வேற லெவலில் வாட்டர் ஃபால்ஸ். கோத்தகிரிக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போதான் நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு சுளின்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏற ஏற குளிருதுங்க. இப்போ தான் வந்து அந்த மார்கழி மாதம் வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குதுங்க. வெளி பூவே அப்படின்னா இங்கே வாருங்க மக்களை, எவ்வளோ ஒரு அடர்ந்த ஒரு வனம்னு பயங்கரமாக இருக்குல்ல. நல்லா வந்து பச்சை பசங்க இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன ஒரு கலரு, என்ன ஒரு பச்சை, என்ன கலர் இருக்குதுன்னா அதாவது அந்த டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி இதுலலாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சீசனு. மே மாதம் வந்து இங்கே ஃப்ளவர் ஷோ அதெல்லாம் போடுறாங்க ரைட்டு. ஆனால் வந்து அந்த பச்சை பசங்க இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த 3 மந்த்து தான். மார்ச் மே வரைக்கும் இல்லை, மேக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். மேவை தாண்டிடுச்சுனா தான் வந்து கொஞ்சம் நல்லா வறண்ட போன இது மாதிரி ஆகி போயிடலாம். ஸோ மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு வந்து கடைசியில் வந்து இந்த செக் போஸ்ட், கோத்தகிரி ரூட்டில் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல ஒன்று இருக்கும், அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு லைன் வரைக்கும் எங்கேருந்து நின்றுருக்குதுன்னு. ஏன்னா நாளைக்கு லீவ், ஆக்சுவலி இது லாங் வீக்கெண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லீவ் வேறு இருக்குது மக்களே. ஆமாம், ஸ்கூலுக்கெல்லாம் லீவு. அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக். தெரிஞ்சு நம்ம இங்கிருந்து போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெகு நேரம் ஆகி போயிருன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு அதிசயம்னே தெரில. வழக்கமாக வந்து இந்த செக் போஸ்ட்டில் வந்து வாங்குவாங்க டிக்கெட்டு. இந்த கொரோனா டைமு அப்போல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, இல்லை விஷயமே வாங்குவாங்க. இந்த டைம் இந்த டிக்கெட்டு வாங்கலாம், டோக்கனு ஒன்றுமே வாங்கலாம், அப்படியே விட்டுட்டாங்க. சோலை வனத்தில் பூத்து குலுங்கும் பூக்கள் போல இருக்குதா, இப்படி ஒரு ஃப்ளோவாக அடிச்சுட்டோம்னா இவர் வந்து தமிழ் வித்துவான மாறிட்டாருங்க. தமிழ் வித்துவான். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு சட்டன் பிரேக் அட்டு சுட்டுக்கே அவ்வளோ காட்டிடு. எனக்கே முட்டி சுடுக்கு எடுத்துச்சாடே. போங்க போங்க அண்ணே, அமேஸு நேரம் நமக்கு 8 வருஷத்துருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மணிக்கு 9:30 அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோன்னா, அப்புறம் இப்போ 10:40 நினைக்கிறேன். இப்போ வந்து மணி வந்து 11:40. இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எங்கே வந்திருக்கிறோம், கோத்தகிரி வந்திருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவ்வளோதாங்க. இப்போ வந்து எங்கே வந்துட்டோம்னா, நம்ம வந்து இந்த கோத்தகிரி தாண்டி இன்னொரு குன்னூருக்கு வந்து, இது குன்னூருக்குங்கிற ஊட்டிக்கு வந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கும். 15-20 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வந்து சரி கொஞ்ச நேரம் நிற்கலாம், பயங்கர கைகளை வரைச்சி போச்சு. அதனால் கொஞ்ச நேரம் தெரியாதனமா சொல்லிட்டீங்க. இந்த ஜில்னஸை அனுபவிக்கணும் க்ளவுஸ் போடாம அப்படின்னு கையில விரைச்சி போச்சு. மண்டை கண்டையில் தேங்காய் நேராட்ட ஆகி போச்சு எல்லாம். வாரு, அதனால கேப் போட்டு மறைச்சிட்டு இருக்கிற. என் கேப்பை பறந்து வீட்லேயே விட்டு போட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, என்ஜாய். இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காட்சி, எவ்வளோ செமையாக இருக்குங்க. டிசம்பர் மாதம் வேலையை காட்டுது பாருங்க. மேலே இன்னும் ஒரு கம்மியான ஒரு காட்சி. மக்களை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியான ஒரு குளிர். பயங்கரமான குளிருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சின்ன மாறுதல். என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு ஊட்டி போயிட்டு இது பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு கொட்டப்பட்ட போகிறாங்க ஒரு பிளான். ஆனால் வந்து இப்போ பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடியே நாங்கள் போகிற ரூட்டில் வந்து இது வந்துடுது, கொட்டப்பட்டம். இந்த ரூட்டை பாருங்களா, அந்த இளம் வெயிலுக்கும், இளம் வெயில் இல்லை, லைட்டான ஒரு வெயில் தான், மத்தியான வெயில் இது. ஆனால் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து தொட்டபெட்டாக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து தொட்டபெட்டா இதாகிறது. இது வந்து அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே ஓரம் வந்து பாட்டு இல்லைன்னா 2 வீலருக்கு எவ்வளோ ப்ரோ? ஓகேங்க, டோக்கன் வாங்கியாச்சு.
ரூபா ஒரு 2 வீலருக்கு. 4 வீலருக்கு எவ்வளோன்னு தெரியல. ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங்காக என்னன்னு சொல்லி தெரிலங்க. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குங்க. அது ஆக்சுவலி ஏன் வந்து அவ்வளோ டிராஃபிக்னா இதுதான் பார்க்கிங். ரொம்ப இன்றைக்கி கூட்டம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது. ஸோ பைக்கை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். பைக்கெல்லாம் பின்னாடி போட்டுட்டோம். அந்த இடத்துல போட்டுட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி என்ன கூத்தாயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இங்கே வருங்க அங்கே இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகணும். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து ஆக்சுவலி பார்க்கிங் வண்டி நிறுத்துறதுக்கு தான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பைக்கோடு மேலே போயிட்டு பைக்கை போட்டு ஸ்ட்ரெயிட் அப்படியே போயிட்டே இருக்கோம் மேலேயே. அப்புறம் கேட்டோம், ஒருத்தர் கர்நாடகாக்காரர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் மேலே போகணுமா கீழே போகணுமா கேட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போங்க வந்துருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். நம்ம இதில் அப்படியே போயிட்டு இங்கே தாங்க இருக்குது. ஏன் வழி தெரியலன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி வந்து முன்னாடி இங்கே வந்ததில்லை, தொட்டபேட்டாக்கு மட்டும். ஸோ அதனால் வழி தெரில. போய் பார்த்துட்டு வருவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. செம்ம கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒருத்தவங்க தான் இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தொட்டபெட்டா. அங்கே இருக்குது பாருங்க தொட்டபெட்டா. நிறைய கடைலாம் இருக்குது. நம்ம வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. மணி 1:45 ஆச்சு. போகும்போது இல்லை இதை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவோம். இல்லைன்னா டயர்டாக கீழே விழுந்துருவோம். ஆமாம், எனக்கு ஈஸியாக சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடுவேன் நான். பயங்கரமாக இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கா. நிறையா சிம்பிள், ஒரே எல்லோ கலருங்க எல்லாமே பயங்கர கலர். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நான் பேசுறது கேட்டதை விட கர்நாடகா தான் அதிகம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து மைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் மைக்கெலாம் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. ஆமாம், இப்போ கொஞ்சம் எப்படி கேட்க போகுது, கேவலம் கேட்க போகுது, நல்லா கேட்க போகுதுன்னு அதே எங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வியூ. ஓகே ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அப்படி கீழே போயிட்டு அங்கேயும் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். மேலே என்ன அந்த வாட்ச் டவர் கட்டியிருக்காங்க, கீழே வாட்ச் டவர் இல்லாமல் ஜஸ்ட் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அங்கே கைஸ் நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதான், இங்கே ஒன்றுமே இல்லை. சுற்றியும் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டாங்க. என்னது விக்கி? கயிறு போட்டு கட்டி வச்சுட்டாங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. கவர் போட்டு கட்டி வச்சுட்டாங்களா? தாங்க பாரு, தாங்க பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். போ அப்படின்னு போக வேண்டியது. பயங்கரமாக இருக்கு. என்னது, உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டவோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, அவ்வளோதான், நல்லா இருக்கணும். இங்கே வா மக்களே, அற்புதம் இந்த பக்கம் இருக்குதுங்க. அந்த பக்கம் பெஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட். அந்த பக்கம் தங்கின்றா கல்லுதா, நல்லா கிடைச்சிடாத ப்ரோ. இங்கே தெரியுதா, செம்ம அழகாக இருக்கா இங்கே. போடுவிக்கு மக்களே, இங்கிருந்து பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல எல்லாமே. ஓகே, இங்கே இருப்பாங்க 6 லெவலில். ஓகே மக்களே, காய்ஸ் அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த இடம் நல்லா இருந்துச்சுல, இது இப்போ பார்த்தது தான், அது அருமையாக இருந்துச்சு. ஒரு சைடு மட்டும் தான் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு நல்லா இல்லை. நம்ம செகண்டாக பார்த்தோம்ல கீழே நின்று அங்கே 20 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இதுக்கப்புறம் மேலே வந்து அந்த வாட்ச் டவர், அதுக்கு மேலே போய் பார்க்கலாம். அங்கே வந்து புயல் வேகத்தில் ஃபாகு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போயும் நம்ம மேலே போயிடலாம். அடேங்கப்பா, இது இந்த வியூக்கா. இந்த வாட்ச் டவருக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. அது இது ஓப்பனா, அதாவது என்னடா ஜில் அங்கே வருங்க. ஐயோ, வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சூப்பராக இருக்குல்ல. என்னடா போகுது, இந்த 4 படி ஏறினதுக்கு நெஞ்செல்லாம் லபக்குள்ள பக்குங்குது. அது நீ சாப்பிடல இல்லை, அதனால. ஆமாம், சாப்பிடலாம். ஆக்சுவலி முக்கியமான ஸ்பாட் அந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் சொல்லி விட்டுருவாங்க. இதாங்க மையாமல் இருக்கா இல்லைங்க. இந்த வியூக்கு அந்த பார்த்தோம்ல அதே சூப்பராக இருந்துச்சு.
வந்தது வந்து வெளியே ஏறிட்டோம். இப்போ இறங்குறது வந்து உள்வெளியே இறங்க போகிறோம். போகுது. ஓகே மக்களே, வெளியே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். டோக்கன் வாங்கணுங்க எங்கேயும். ஸோ அதனால் போயிட்டு பூஸ்ட் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் என்ன வாங்கலாம், காஃபி 25 rupees காஃபி அங்கே போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த கடையில் தாங்க வாங்கியிருந்தோம். நம்ம என்ன வாங்கியிருந்தோம், 2 வடை 2 வாங்கியிருந்தோமா, 2 வடை ஒரு செட்டு. அது வந்து 30 ரூபா, ஜிஎஸ்டி 28 ரூபா, ஜிஎஸ்டி 30 ரூபாய்ங்க. ஜிஎஸ்டி 30 ரூபாய், ஜிஎஸ்டியோட சேர்த்து 30 ரூபா. அப்புறம் ஒரு 2 காஃபி வாங்கினோம். ஒரு காஃபி 25 rupees சொல்லியிருந்தாங்க. காஃபி எவ்வளோ பீஸ் பார்க்குறீங்க? கேவலமாக இருக்கும். எத்திலி கூட்டு டம்ளர்னு பாருங்களா. அது ஆறி போனது, ஆறிடுச்சு. அதுக்குள்ள ஆறி போன காஃபி தான். அது டேஸ்ட்டே கிடையாது. நல்லாவே இல்லையா? அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் வரத்தில்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. இதோ இங்கே வந்து ஊட்டியே தேயிலைம்பாங்க. தேயிலையும் கிடையாது, ஒரு இலையும் கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிறேன் கீழே போய் சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிட்ருக்கலாம் போல. சாப்பிட்ற டைமே ஆச்சு, மணி 2 ஆயிடுச்சு. சரி, இங்கேருந்து இதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான். இங்கே கடையே கிடையாது, சாப்பிட கிடையாது, நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம நூடுல்ஸாக சாப்பிடாது. ஸோ அதனால் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து கொஞ்சம் டெம்பர் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இது. நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சொல்லிட்டு வேறு சார்ஜில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஓகே சொல்லதான், வடை டீ எல்லாம் குடிச்சாச்சு. வடை கூட ஓரளவுக்கு ஓகே. டீ வந்து பாருங்க, அது வேஸ்ட்டுங்க. அது குளிருக்கு வந்து ஆறுது, அது வேற. இருந்தாலும் வந்து டேஸ்ட் நல்லா இல்லை. காஃபி மாதிரி இல்லை, அது டீ மாதிரி இருக்கு. காஃபினா ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடையில் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. பாருங்க சும்மா கலர் கலராக இருக்கு. நிறைய கடை, பொம்மை கடை. நாமதான் வாங்கலாமா? சரி வாடா கம்பெனி ஜேசிபி அவ்வளோ நைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. நீ என்ன சொன்ன? ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம். எங்கே என் பண்ணுறோம்? இந்த பேர் என்ன மறந்து வச்சுருக்குள்ள, தொட்டப்பட்டால பார்ட் 1 எண்டு பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்ட் 2 வரும். ஸோ அது வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஆரம்பிக்கும். இல்லை, இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். அது ஆனால் கட்டிங் போட்டுருவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில், அடுத்த வீடியோவில் அதுவும் நல்ல வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக டாட்டா, பை பை.